சோ இதுக்கான காரணம் வந்து ரெண்டு காரணம் இருக்கு ஏன் இந்த மாதிரி அபியூசிங் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் காரணம் என்னன்னா, இந்த அபியூசிங்க வழியா தொடர்ந்துட்டே வரனால அதை பார்த்தும் சில பேர் கத்துக்கிறாங்க. அதாவது எப்படின்னா, ஒரு ஃபேமிலி, அந்த ஃபேமிலியோட கொள்ளு தாத்தா அவங்களோட கொள்ளு பாட்டியை அடிச்சிருப்பாங்க, அதே மாதிரி தாத்தா பாட்டியை அடிச்சிருப்பாங்க, அப்பா அம்மாவை அடிச்சிருப்பாங்க, வீட்டுல அண்ணன்காரங்க இருந்தானா அண்ணன் அண்ணியை அடிச்சிருப்பான். சோ இதெல்லாம் பார்த்து வளர்ற ஒரு பையன் என்ன நினைப்பான், ஓ ஒய்ஃபோ இல்ல கேர்ள் ஃப்ரெண்டோ தப்பு பண்ணா அவங்கள அடிச்சாதான் திருத்த முடியும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் மைண்ட்ல அது ரெஜிஸ்டர் ஆயிரும். இப்படி ரெஜிஸ்டர் ஆச்சுன்னா அவனும் நாளைக்கு ஃபியூச்சர்ல கல்யாணம் ஆச்சுனாவோ இல்ல கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துச்சுனாவோ அவன் அந்த ஃபீமேல் பார்ட்னர் ஏதாச்சும் தப்பு பண்ணானா அவனும் ஃபர்ஸ்ட் வந்து அவங்களை அடிச்சிருவான், அடிச்சுதான் திருத்தணும் அப்படின்னு சொல்லி நினைப்பான். இதுல ரெண்டு ரிசல்ட் இருக்கு. ஒரு ரிசல்ட், இந்த மாதிரி ஃபேமிலியில எல்லாருமே அடிக்கிறத பார்த்துட்டு வளர்ற குழந்தை, ஒரு டைப் ஆஃப் குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களும் பெருசானதுக்கு அப்புறம் அவங்க ஃபீமேல் பார்ட்னர்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இன்னொரு டைப் ஆஃப் குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ரொம்ப ரேர் டைப் ஆஃப் குழந்தைங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம கொள்ளு தாத்தா தாத்தா அப்பா அவங்க எல்லாமே அவங்க ஒய்ஃப் அடிக்கிறாங்க, ஆனா நம்ம ஃபீமேல் பார்ட்னர் அடிக்க கூடாது, அவங்க கிட்ட இருந்து கரெக்டான பாடத்தை மட்டும் தான் கத்துக்கணும், தப்பான செயல்கள் தப்பான பாடத்தை கத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மைனர் ஆளுகர், மைனர்னா ரொம்ப மைனாரிட்டின்னு சொல்றது நான் அளவுல சொல்றேன், ஓகேவா, ரொம்ப மைனாரிட்டி ஆளுங்க மட்டும்தான் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு செயலை கண்ணில் பார்த்தாங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டா ஆக்ட் பண்ணுவாங்க. மற்ற மெஜாரிட்டி வேறுமே வந்து அவங்க ஃபீமேல் பார்ட்னர் ஏதாச்சும் தப்பு பண்ணாங்கன்னா அடிச்சிருவாங்க. இது வந்து முதல் வகையான ஆளுக அவங்க ஃபீமேல் பார்ட்னர் அடிக்கிறது.